இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாமே வீட்ல செஞ்சு சாப்பிட்டுறோம். ஆனா, அந்த மசாலா தோசை மட்டும் ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை சூப்பரா நம்ம வீட்லயே செய்யலாம். ரெசிபி டிஃபன் ரெசிபிஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய பல் பூண்டு எண்ணெயில சேர்த்து வதக்கிக்கலாம். காஷ்மீரி மிளகாவை சுடு தண்ணியில ஊற வச்சிருக்காங்க. நீங்க நார்மல்னா 5 எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்து மிக்சில அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ போல உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கி கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. கல்லு சூடானதும் தோசை ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைடு ஃபுல்லா எண்ணெய் ஊத்திட்டு நடுவுல நெய் ஊத்திக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க கார தோசை பேஸ்ட் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கு மேல உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம். இவ்வளவுதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.